Hi friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் டிப்ஸ் பார்க்க போகிறோம். இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படிங்கிறது எல்லாரும் கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. என்னதான் நம்மளுக்கு நேட்டிவ் லாங்குவேஜ் நல்லா தெரிஞ்சாலும் செகண்டரி லாங்குவேஜாக நம்ம இங்கிலீஷ் கற்றுக்கிறது ரொம்ப நல்லது. இங்கிலீஷ் லாங்குவேஜ் செகண்டரி லாங்குவேஜ் மட்டும் இல்லை, இது ஒரு காமன் லாங்குவேஜ். இங்கிலீஷ் லாங்குவேஜ் நம்ம எங்கேனாலும் சர்வே பண்ணிக்கலாம். இப்போது நல்ல ஜாப்க்கு போகணும், நல்ல பிஸ்னஸை டெவலப் பண்ணணும், எல்லாத்துக்குமே நம்மளுடைய கம்யூனிகேஷனில் கன்வே பண்ணுறதுக்கு நம்மளோட தாட்ஸ்க்கு நேட்டிவ் லாங்குவேஜ் தெரிஞ்சால் மட்டும் போதாது. அடிஷ்னலாக நம்மளுக்கு ஒரு செகண்டரி லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும், அதுதான் இங்கிலீஷ். இங்கிலீஷ் லாங்குவேஜ் நம்ம எப்படிலாம் டெவலப் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கலாம், எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஜஸ்ட் ரீட் மட்டும் தான் பண்ண தெரியும், இல்லைனா லைட்டாக வேர்ட்ஸ் எனக்கு தெரியும், வெக்காபுலரிஸ் தெரியும், அந்த மாதிரி கூட நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கலாம். நம்ம எப்படி நம்மளுடைய இங்கிலீஷை டெவலப் பண்ணலாம், நம்ம எப்படி ஃப்ளூயண்ட்டாக பேசலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் ரீடிங் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. நம்ம அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 50 பேஜஸாவது நம்ம என்ன பண்ணணும், இங்கிலீஷில் ஏதாவது ஒரு விஷயம் ரீட் பண்ணணும். நியூஸ் பேப்பர் எடுத்து ரீட் பண்ணலாம், இல்லைனா நம்மளுக்கு இங்கிலீஷில் என்னென்ன கிடைக்கும், நம்மளுக்கு என்னென்ன மெட்டீரியல் இருக்கோ, இல்லை ஓல்டு ஸ்கூல் புக்ஸ் எடுத்து நம்ம ரீட் பண்ணலாம். நிறைய நாவல்ஸ் ரீட் பண்ணலாம். நாவல்ஸ் உங்களுக்கு ரீட் பண்ணுறதுக்கு நிறைய பேஜஸ் இருக்குது, ரொம்ப லாங்காக இருக்குது, லென்த்தியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஷார்ட் ஸ்டோரிஸ் நீங்கள் ரீட் பண்ணலாம். ஷார்ட் ஸ்டோரிஸ் ரீட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். நீங்கள் என்ன தான் கிராமர் ரூல்ஸையும் டென்ஸஸையும் மாற்றி மெமரைஸ் பண்ணி படித்தாலும் நீங்கள் ஒரு ஸ்டோரியாக படிக்கும்போது, ஒரு நாவலாக நீங்கள் ரீட் பண்ணும்போது கண்டிப்பாக என்னென்ன சுச்சுவேஷனுக்கு என்னென்ன டென்ஸ் யூஸ் பண்ணணும், என்ன கிராமர் எப்படி அந்த ரூலை ஃபார்ம் பண்ணணும், அந்த சென்டென்ஸை எப்படி ஃபார்ம் பண்ணணும்னு உங்களுக்கு ஈஸியாக புரியும். அடுத்து லிசனிங். நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம கேட்போம். நம்ம நேட்டிவ் லாங்குவேஜில் மோஸ்ட்லி நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். ஆனால் நம்ம இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், இங்கிலீஷில் நம்ம கேட்போம். யூடியூப்பில் நிறைய ஸ்டோரிஸ் இருக்கும், அதை இங்கிலீஷ் ஸ்டோரிஸை நீங்கள் பார்த்து அதை கேட்கலாம். இங்கிலீஷ் ரேடியோவை நம்ம கேட்கலாம். அதிகமாக நம்ம கேட்க நம்ம மைண்டில் என்ன பண்ணுவோம், இங்கிலீஷ் வேர்ட்ஸ், வெக்காபுலரி, சென்டென்ஸு எல்லாமே நம்ம மைண்டில் நம்மளை அறியாமலே ஸ்டோரேஜ் ஆகி இருக்கும். அப்புறம் வாட்சிங்கில் நம்ம நிறையா நேட்டிவ் லாங்குவேஜில் மூவிஸ் பார்ப்போம், நியூஸ் பார்ப்போம், சீரீஸ் பார்ப்போம். இதெல்லாம் தாண்டி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கிலீஷில் பார்க்க போகிறோம். இங்கிலீஷ் மூவிஸ் பார்க்கணும், இங்கிலீஷ் நியூஸ் பார்க்கணும், இங்கிலீஷ் சீரீஸ் பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னும் நிறையா வேர்ட்ஸு, இன்னும் நிறைய சென்டென்ஸு, எந்தெந்த சுச்சுவேஷனில் என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும், என்ன டென்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிளியராக தெரியும். ஒருவேளை நேட்டிவ் லாங்குவேஜில் பார்த்துட்டு நீங்கள் கீழே சப்டைட்டிலில் கூட இங்கிலீஷ் பார்க்கலாம். அந்த மாதிரி கூட விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் ரைட்டிங். நம்ம எவ்வளோ தான் படித்து, எவ்வளோ தான் நம்ம மெமரைஸ் பண்ணி, எவ்வளோ தான் விஷயங்களை நம்ம பண்ணாலும் நம்மளுக்கு ரைட்டிங்கும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஒன் ஆஃப் தி பார்ட். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லி நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத எழுதி பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணணும்னா சென்டென்ஸாக எழுதி பார்க்கணும். ஒரு டெய்லி ஒரு 10 சென்டென்சஸ் நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா ஒரு 50 சென்டென்சஸ் நான் எழுதி பார்க்குறேன். ஏதாவது ஒரு சென்டென்ஸ் இங்கிலீஷில் எனக்கு தெரிஞ்சதை நான் எழுதி பார்க்குறேன் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணணும், நம்ம அப்படி கோர்வையாக ஒரு பேராகிராஃபாக எழுதணும். இன்றைக்கி நான் இவ்வளோ காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நான் இந்த செஞ்சேன், இங்கே போனேன் அப்படிங்கிறத ஒரு பேராகிராஃபாக நம்ம எழுதலாம். அதை ஒரு ஷார்ட் ஸ்டோரியாக நம்ம என்ன பண்ணலாம், ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம எழுதி பார்க்கணும். இல்லைனா எங்கே யாரையாச்சும் நான் மீட் பண்ணேன், ஏதாவது ஒரு ஈவெண்ட்டுக்கு நான் போனேன், ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு விஷயங்களையாக என்ன பண்ணலாம், நம்ம பேராகிராஃப் வைஸாக நம்ம எழுதி பார்க்கலாம். இப்படியெல்லாம் நம்ம ப்ராசஸ் பண்ணும்போது நம்மளை அறியாமலே நம்மளுக்கு என்ன பண்ணணும், இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெவலப் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், பின்னாடி நம்ம கிராமர் மிஸ்டேக்ஸ் இருந்தால் நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். எல்லாருமே எடுத்த உடனே எல்லோரும் சூப்பராக இங்கிலீஷ் பேசுவாங்க, இங்கிலீஷில் டாப் ஆகிடுவாங்க அப்படிலாம் கிடையாது. ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு இங்கிலீஷ் டெவலப் ஆகும். நம்ம ரீட் பண்ணும்போது என்ன பண்ணலாம், நம்மளுக்கு லவுட் ரீடிங் வேணும். சத்தமாக ரீட் பண்ணும்போது அந்த வேர்ட் இன்னும் நம்மளுக்கு மறக்காமல் நம்ம மைண்டில் செட் ஆகிருக்கும். அப்புறம் ரெகுலர் ப்ராக்டிஸ். நம்ம ஒரு நாள் ஃபாலோ பண்ணேன், அப்புறம் நான் 2 நாள் கேப் விட்டுட்டேன், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம இங்கிலீஷ் பேசணும், அதை இங்கிலீஷை நம்ம எழுதணும் நல்லா அப்படின்னு நம்ம பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு நாள் கூட விடக்கூடாது. டெய்லி இந்த ப்ராக்டிஸ் இருக்கணும். ரீட் பண்ணணும், லிசன் பண்ணணும், பார்க்கணும், எழுதி பார்க்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ரெகுலராக பண்ணும்போது நம்மளுக்கு இங்கிலீஷ் நல்லா டெவலப் ஆகிறத நம்ம பார்க்கலாம். எதுவுமே பண்ணாமல் நான் கிராமர் ரூலையும் டென்ஸையும் வச்சுக்கிட்டு நான் ஏதாவது இன்டர்வியூவில் போய் நான் அட்டன் பண்ணிடுவேன், நான் பேசுவேன் அப்படின்னு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சவங்கக்கிட்ட நீங்கள் பேசி பழகலாம். இல்லை யாருமே இல்லையா, மிரர் முன்னாடி நீங்களே கொஸ்டின் கேட்டு நீங்களே ஆன்சர் பண்ணிக்கலாம். இல்லைனா வாய்ஸ் ரெக்கார்ட் மொபைலில் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் பேசி எவ்வளோ கிளியராக பேசுகிறீங்க, என்னென்ன மிஸ்டேக் விடுறீங்க அப்படி நீங்களே அதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு லாங்குவேஜை ஃபஸ்ட்
ஃபஸ்ட்டு கற்றுக்கணும்னு நினச்சாலும் நம்ம ப்ராப்பராக பேச முடியாது. இப்போ சின்ன பிள்ளைங்க வந்து அவங்களோட நேட்டிவ் லாங்குவேஜை ஃபஸ்ட்டு கற்றுக்குறாங்க அப்படின்னா அவங்க கரெக்ட் டென்ஸோடு பேச மாட்டாங்க. கரெக்டு அந்த வேர்ட்ஸுமே தப்பாக தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நம்மளும் ஒரு லாங்குவேஜ் கற்றுக்க போகிறோம், ஒரு லாங்குவேஜில் நம்ம வந்து ஃப்ளூயண்ட்டாக வரப்போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து கிராமர் மிஸ்டேக் வரும். பேசுகிற இடத்துல நம்ம வாஸ் போடுவோம், ஆர் போடுற இடத்துல வேர் போடுவோம், இந்த மாதிரி பாஸ்ட்டு பெர்ஃபெக்ட் போடுற இடத்துல பாஸ்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணிடுவோம். இந்த மாதிரி மாற்றி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனாலும் நம்ம என்ன பண்ணணும், தொடர்ந்து நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டாக என்ன பண்ணணும், பேசி பார்க்கணும், ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ப்ரோக்கன் லாங்குவேஜாக தான் நமக்கு இருக்கும். ஃபஸ்ட் பேசும்போது ப்ரோக்கன் இங்கிலீஷ் மாதிரி தான் நம்ம அது ஒரு கரெக்டு ஃபார்மில் நம்ம கொண்டு வராமல் சும்மா அப்படியே ப்ரோக்கனாக தான் நம்ம பேசுகிற மாதிரி இருக்கும். அப்படி பேசி பழக தான் நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் வரும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா 2 வேர்டாக நம்ம பேசி பார்க்கணும். ஐ ஏட், ஐ ஓக், அந்த மாதிரி ஐ அப்படியே சொல்லிவிட்டு நம்ம 2 வேர்டாக யூஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணி பார்க்கணும். அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேர்டு, அதுக்கப்புறம் ப்ரிப்போஷன், ஆர்டிக்கல் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து பெரிய சென்டென்ஸாக வந்து நம்ம பேசலாம். டெய்லி நம்ம ப்ராக்டிஸ் இருக்கணும், மறந்துடாதீங்க. இதெல்லாமே நான் ஃபாலோ பண்ணதுனால உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.